இப்போ ஒரு விஷயத்த பார்த்து நல்லா லேர்ன் பண்ணி ப்ராப்பராக மைண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நியூவாக ஒரு லேர்ன் பண்ண போகிறோம்ல, அந்த நியூவாக லேர்ன் பண்ணுறது அப்சர்வ் ஆகிடுது. ஓல்டாக அப்சர்வ் பண்ணது மறந்துடுது. ஹாய் கைஸ், நான் தான் ஹுசேன். ஸோ டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி டே 6 ஆஃப் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ். ஸோ நான் வந்து டுடே என்ன பண்ணேன்னா, ஒரு சென்டென்ஸை ப்ராப்பராக சொல்ல முடியுது. அனதர் ஒரு சென்டென்ஸை வந்து மேக் பண்ணும்போது ஓல்டாக நம்ம க்ரியேட் பண்ண அந்த சென்டென்ஸ் வந்து மறந்துடுது. எனக்கு என்னன்னு தெரில. அந்த சென்டென்ஸை வந்து நான் வந்து மனப்பாடம் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மனப்பாடம் மட்டும்தான் பண்ணுறேன். என்னை பார்த்தா எனக்கே அப்படியே வெறியாகுது. இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்றது மட்டும்தான் முக்கியம். நம்மளுக்கு இங்கிலீஷ் வருதோ இல்லையோ, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ எல்லாமே எடுக்கிறோம். என்ன விஷயம்னா, இந்த வீடியோவில் ஷீ இஸ் ஐ சம்திங் ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் மாதிரி வந்துட்டு அது பக்கத்தில் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி நிறையாவே. ஸோ நல்ல ஒரு லேர்னிங் கிடச்சிது. தேங்க்யூ காட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்றது தெரியல சுத்தமாக. எப்படி அடுத்தடுத்தது வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணி எப்படி நம்ம லேர்ன் பண்ண போகிறோன்றது எனக்கு சத்தியமாக ஒரு ஐடியாவும் இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை பார்த்து நல்லா லேர்ன் பண்ணி ப்ராப்பராக மைண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நியூவாக ஒரு லேர்ன் பண்ண போகிறோம்ல, அந்த நியூவாக லேர்ன் பண்ணுறது அப்சர்வ் ஆகிடுது. ஓல்டாக அப்சர்வ் பண்ணது மறந்துடுது. ஸோ என்ன பண்ணுறது அதுதான் சுத்தமாக தெரியல. இப்போ தானே ட்ரைனிங் அந்த பீரியடில் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நல்லா இங்கிலீஷ். அண்ட் பட் இங்கிலீஷே நம்ம பார்த்து ஒரு மாதிரி வெறுப்பாயிடுது. இன்றைக்கி நான் வந்து என்னென்ன பண்ணேன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. ஹிந்தி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இங்கிலீஷ் டு ஹிந்தி பார்த்துட்டு இருந்தேன். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் வந்து சேஞ்ச் ஆகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனாடா நீ டைரெக்டாக வந்து இங்கிலீஷ் டு ஹிந்தி போயிடுவியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தப்பு தான், பண்ணக்கூடாது தான், மிஸ்டேக் தான் இது. பட் இங்கிலீஷே நம்ம பார்த்து ஒரு மாதிரி ஹேட் பெயினே வருது எனக்கு பயங்கரமாக. ஸோ அதனால் அப்படியே இங்கிலீஷ் டு ஹிந்தின்னு போட்டேன். நிறையாவே வந்துச்சு. ஸோ நல்லா லேர்னிங் கிடச்சிது. இங்கிலீஷ்லேருந்து ஹிந்தி போகிறேன் அப்படின்றது எனக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள். பட் ட்ரை பண்ணோம்ல, ஒரு விஷயத்துலேயே உட்காண்ட்ருந்தா ரொம்ப கஷ்டம். எக்ஸாம்பிள், ஒரே ஒரு வேலையை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோன்னா ரொம்ப கஷ்டம். இதுலேருந்து மட்டும் தான் அவளுக்கு மணி வருது ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஆனால் அப்படி இருக்கவே கூடாது. ஒரு 3 to 4 சம்திங் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆக்குபைட் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஒர்க் நம்மக்கிட்டேருந்து லீவ் ஆனாலும் இந்த 2 ஒர்க் இருக்குது அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்னா, தமிழ்லேருந்து இங்கிலீஷ் போனேன். இப்போ இங்கிலீஷ்லேருந்து ப்ராப்பராக முழுசாலாம் கற்றுக்கல. ஒன்றுமே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. பட் ட்ரை பண்ணுறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நல்லா லேர்ன் பண்ணுறேன். அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக ஹிந்தி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எல்லா லாங்குவேஜும் நம்ம கற்றுக்கணும்ல. ஸோ சேம் டைமில் எல்லா லாங்குவேஜையும் ஒரு 2 hours எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ தான் ட்ரைனிங்கில் இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம வந்து டெய்லியும் டே 1, டே 2, டே 3 அந்த மாதிரி போகிறத விட்டு நார்மலாக எப்போவுமே நான் பேசுகிற மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து நான் பேசுவேன். ஓகே, இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு விஷயத்துலேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி மட்டும் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். அன்டில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹுசேன்.